இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டுமென்றால் காலை பொழுதை கனிவோடு கடவுளினுடைய சன்னிதானத்தில் இருந்து தொடங்குங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய நாமமும் நீங்கள் சொல்லக்கூடிய செயலும் நீங்கள் ஆற்றக்கூடிய ஒவ்வொரு பணியும் பிறருக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கட்டும். பிறரிடத்தில் மனிதநேயத்தோடு நாம் வாழ்கிற வாழ்க்கையை யாரிடத்திலிருந்து கற்பது? தாயாரிடத்திலிருந்து என்று இந்த கட்டுரை தொடங்கியது. நான் பலமுறை பெண்மையை போற்றுவோம், தாய்மையை மதிப்போம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, அன்னை ஓர் ஆலயம் என்று பல தலைப்புகளில் நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் தாய்மையின் மேன்மை குறித்து சிந்தித்திருக்கின்றேன். ஆனால் இந்த வருடத்தில் எப்பொழுது நாம் தாய்மையை குறித்து சிந்தித்தாலும் நம்முடைய இதயம் கொஞ்சம் இளைப்பாறும், மனம் கொஞ்சம் மரநிழலில் ஓடி வருகின்ற வெயில் காலத்து இளைஞன் இழப்பாறக்கூடிய மரநிழல் போல நம்மை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு அன்னை. அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா, தாயைப் போல பிள்ளை நூலைப் போல செயலைன்னா. அன்னையைப் போல ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது. அதனால்தான் ஆண்டவன் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் தன்னுடைய உருவத்தோடு நிறத்தோடு தன்னுடைய படைப்போடு வர முடியாது என்பதற்குத்தான் ஆண்டவன் தாயார் வரிவில் நமக்கு ஒருவரை அனுப்பி வைத்தான். நான் இன்றைக்கு சொல்கின்றேன், நீங்கள் எந்த இலக்கிய இதிகாசத்தை எடுத்து பார்த்தாலும், நீங்கள் மகாபாரதத்தை எடுத்து பாருங்கள், பெற்ற பிள்ளை தாயிடத்தில் வளர வேண்டிய அந்த குழந்தை கர்ணா கர்ணா என்று நேசிக்க வேண்டிய அந்த குழந்தை காலத்தின் கட்டாயம் கருதி பெட்டியில் வைத்து அணிகலனோடு தன் புடவையோடு விட்ட அந்த குழந்தை பிற்காலத்தில் போர்க்காலத்தில் வந்து, கர்ணா எனக்கு சத்தியம் செய்து கொள், உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை 2வது முறை பயன்படுத்தாதே, உன்னால் உன் உடன் பிறந்தோருக்கு துன்பம் வரக்கூடாது என்றபோது தன் நலனின் நிழல் கூட, இந்த சுயநலம்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது எல்லார்த்தையும் இருக்கும். இப்போ நம்ம சில பேர்கிட்ட அன்பாக பழகுவோம், ஆனந்தமாக பழகுவோம், பிறருக்கு மனிதநேயத்தோடு எல்லாம் செஞ்சாலும் ஒரு 10% தான்கிற ஒரு சுயநலம் இருக்கும். சுயநலமே இல்லாத ஒரு ஜீவராசி, ஒரு உயிர், ஒரு படைப்பு உண்டுன்னா அது தாய் தான். இந்த கர்ணன் சொல்வான், அம்மா சதைப்பிண்டமாக இரத்தமாக இருக்க வேண்டிய எனக்கு கண்ணுக்காது மூக்கு உடலும் உயிரும் கொடுத்து இந்த மனித சமூகத்தில் கொடைவள்ளல் என்று பெயர் பெற்ற என்னை பெற்ற தாயே, உனக்கா நான் இல்லை என்று சொல்வேன், 2 வரத்தையும் தருகின்றேன் என்றானே. அது எதை காட்டுகிறது என்றால் தாய்ப்பாசத்தினுடைய உச்சம். ஏன் நம்முடைய பெரிய புராணத்தில் அந்த ஜோதிடர் சொல்வார், 1 நாளிகை கழித்து பிள்ளை பேர் நடந்தால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான். அப்ப இந்த தாயாருடைய உள்ளம் எப்பேற்பட்டது என்றால், தன்னுடைய குழந்தை சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வரப்போறார்னா தன்னை தலை குப்புற கட்டுங்கிறார். 1 நாளிகை கழித்து அந்த குழந்தை பிறக்கின்றது. சிவந்த கண்களோடு பிறந்த இவன் தான் கோச்சங்கனோ என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த குழந்தை பிறக்கிறது. தாயார் உயிர் போயிடுத்து. ஆனால் தாயினுடைய உள்ளமும் அந்த உணர்வும் எவ்வளவு மகோ உன்னதமானது என்பதை சேக்கிழார் நமக்கு அப்படியே பக்தி பூர்வமாக காட்டுவார். இன்றைக்கும் கிருஷ்ண வழிபாட்டில் பண்டரிபுரத்து புண்டரிகனை நாம் கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? கிருஷ்ணனே கண்முன்னே வந்தபோதும் என் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யாமல் ஒருபொழுதும் காலை நேரத்தில் பாண்டுரங்கா, பண்டரிநாதா, கோவிந்தா உன்னை சந்திக்க வரமாட்டேன், அவர்களுக்கு உணவு உடுத்தி உண்டச் செய்து எல்லா உடை மாற்றி அவர்களுக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்த பிறகுதான் என் காலை பணிகளை தொடங்குவேன் என்றபோது பண்டரிபுரத்து புண்டரிகனுடைய பக்திக்கு பாண்டுரங்கன் இறங்கி கல்லிலே நின்று இடுப்பிலே கைவைத்து காத்து கொண்டிருக்கின்றான் என்றால் தாயினுடைய அன்பு மகோ உன்னதமானது. அதனால்தான் இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கர பகவத்பாதா காலடியிலே ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்த அந்த ஞானகுரு துறவரம் போன போது கூட தாயாரிடத்தில் ஒரு சத்தியம் செய்தார். அன்னையே, உன் உடற்கூட்டிலிருந்து உயிர் பிரிகின்ற போது நான் உலக மூலையில் எங்கிருந்தாலும் வந்து உனக்கு அந்திம காரியங்களை செய்வேன் என்று அந்த தாயார் ஆரியாம்பிகைக்கு செய்து 5 பாடல் வரிகளை
மாத்ருகா பஞ்சகம் எழுதி நம் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவித்தாரே, அதுதான் தாய் அன்பின் மகோ உன்னதமான நிலை. பெற்றவள் கோசலை என்றாலும் வளர்த்த கைகேயினுடைய வார்த்தை மந்திரம் எனக்கு தன்னை செதுக்கக்கூடிய சிற்பத்து சொற்கள் என்று தன் தாய் தந்தையை கடைசி வரை சொற்களை பிறந்து சூரிய குலத்தில் தோன்றி சொற்களை மதித்து தாய்க்கு செய்த சத்தியத்திற்காக 14 ஆண்டுகள் வனவாசம் சென்று தாயையே தெய்வமாக மதித்த ராமச்சந்திரமூர்த்தி வரலாறு நமக்கு சொல்வது தாயை போற்றுவோம். இந்த நூற்றாண்டு வரை நமக்கு தவவேள்வி சித்தர்களும் ஞானிகளும் சொல்வது அன்னையை மதிப்போம், அன்னையை போற்றுவோம். வாலியின் வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால் நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாய். தாய்மையை போற்றுவோம், தாயை கொண்டாடுவோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.